மோடி அவர்கள் வந்துட்டு தன்னோட பயணத்தை வந்துட்டு பாதியிலே ரத்து செய்யிட்டு வந்துட்டு இந்தியா திரும்பியிருக்காரு. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு நாட்டு அப்படி ஒரு பிரச்சனை நடந்தோடனே இந்திய பிரதமர் வந்து இம்மிடியட்டாக வந்துட்டு இந்தியா திரும்பியிருக்காரு. காஷ்மீரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு பல வருடங்களாக வந்துட்டு துப்பாக்கி சத்தமே கேட்காத ஒரு இடமா காஷ்மீர் இருந்தது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. சரி, குறிப்பிட்ட ஒரு சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டு அவர் வந்திருக்காரு அப்படின்னா டைரெக்டாக காஷ்மீர் தானே போயிருக்கணும். எங்கே அடிபட்டு மக்கள் எங்கே வந்து பிரச்சனைக்குள்ளாக இருக்கும், எங்கே வந்து மக்கள் கவலையில் இருக்காங்களோ அங்கே போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மெஷர்ஸை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும். அங்கே என்ன கண்ட்ரோல் கொண்டு வரணும். இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போயாச்சு. ஹோம் மினிஸ்டர் வந்து எல்லாரையுமே சந்திச்சு பார்த்து பேசிட்டு இருக்காரு. பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு தானே. நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்பா வந்து அட்ரஸ் பண்றது வேற, பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அடுத்து என்ன நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பிரதமர் போக முடியல. போறது கிடையாது. பிரதமர் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக போக முடியலன்னு சொல்லிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது, அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு வந்து செக்யூரிட்டி லாப்ஸ் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க? காஷ்மீர் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், காஷ்மீர்ல வந்து செக்யூரிட்டி வந்து ஹையஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல நாங்க இருக்கோம் அப்படினு நீங்க சொல்றீங்க. இடத்துல இருந்து எல்லாமே மாறிடுச்சேங்க. இந்த ஒரு அப்ப நீங்க பாரத பிரதமர் வந்து குழஞ்சிருச்சு. அப்ப நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்புக்கு இது வந்து கேள்விக்குறிங்க. நம்மளோட பாரத பிரதமர் நம்ம நாட்டோட ஒரு பார்ட்ல வந்து விசிட் பண்ண முடியல, அவர் பயப்படுறாரு அப்படின்ட்டு நீங்க சொல்றது நம்மளோட நாட்டோட பாதுகாப்புக்கு, உங்களோட பாதுகாப்புக்கு, என்னோட பாதுகாப்புக்கு நேரடியாவே சொல்லிட்டாரு. வந்து இது சம்பந்தப்பட்ட யாரையுமே வந்து இந்த அரசாங்கம் விட்டு வைக்காதுங்கறத வந்து சொல்லிட்டாங்க. தீவிரவாதிகளுக்கான அட்டாக்க வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விட்டு வைப்பது வேற, விட்டு வைக்காதது வேற. நீங்க இமிடியேட்டா டிப்ளமேட்டிக் சர்ஜன் அட்டாக் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டது வேற, இதுக்கு மேல நீங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ண போறது வேற, அதெல்லாம் வேற. மணிப்பூர் பற்றி எரிஞ்சாலும் நீங்க போறதில்லை, காஷ்மீர் பற்றி எரிந்தாலும் நீங்கள் போவதில்லை. அதுதானே எங்களுடைய கேள்வி.